இன்றைக்கி இந்த வீடியோவில் நார்மல் பேண்ட் கட்டிங் பார்த்துடலாம். ஸோ நார்மலாக எப்பயும் போல் கரையும் மடிச்சிட்டு இந்த மாதிரி 2 ஃபோல்டாக போட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதையே 4 ஃபோல்டாக போட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 2 இன்ச் பார்த்தோம் அப்படின்னா ஃபோல்டிங்காக, அதாவது கால் கீழே ஃபோல்டிங்காக வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக எப்பயும் போல் ஒரு கோடு போட்டுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹைட் எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா 2 இன்ச் மடித்தது. நெக்ஸ்ட்டு ஹைட் எடுக்கலாம். ஸோ ஹைட்டு கூட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம காலுக்கு வச்சோம்ல, அங்கேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஹைட் எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளுடைய ஹைட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இது போல் ஹைட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட் லைன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த லாஸ்ட்டில் இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் மார்க் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ இது போல் மார்க் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபுல் ஹைட்டை ஒரு மார்க் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டு முடிச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹிப் சைஸை மார்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஹிப் சைஸை வந்து 4ஆல் வகுத்துட்டு அது கூட பார்த்திங்க அப்படின்னா 5 அப்படி இல்லைன்னா 6 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இருக்கிற துணியை ஃபுல்லாகவுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா சும்மா கொஞ்சமாக ஃப்ளீட்ஸ் போதும் அப்படின்றதால நான் என்னோடய ஹிப் சைஸ் கூட 5 ஆட் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் மார்க் பண்ண இதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 இன்ச்சு பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் ஏரியாவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே காமனான ஒன்று. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கோடு போட்டு இணைச்சிட போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம், 17 வந்து இது எடுத்திருந்தோமா, வேஸ்ட் ஏரியாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 9 எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 9 எடுத்துருக்கோம்ல, அங்கே வந்து ஸ்ட்ரைட் லைன் போடணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஹிப் சைஸை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இது போல் மார்க் பண்ணிவிட்டு இதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கீழே ஃபோல்டிங்காக விட்டுருந்தோம்ல கால் கீழே, அங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சுற்றளவு, காலோடைய சுற்றளவு எடுத்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கோடு போட்டுக்கிறோம். ஸோ இப்போ அதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 இன்ச்சு. ஸோ இது போல் 10 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, இதுக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 10 இல்லைனா 12 இன்ச்சு இந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டு இணைச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த 9ஐயும் அங்கேருந்து 10 சேர்த்தோம்ல அதையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தொடை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் வெளிக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து தொட சைடு வந்து சின்னதாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் உள்ள அதாவது இந்த மாதிரி உள்ளுக்காக வளைவாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் பெருசாக இருக்க சைஸ்க்காக தைக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வளைவு போட்டுக்கிறேன். ஸோ இது மாதிரி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பட்டி பார்த்துடலாம். ஸோ பட்டி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும்ல துணி, அங்கேருந்து என்ன பண்ணுறோம்னா நம்மளோட ஹிப் சைஸ் கூட 1 இன்ச்சு ஆட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹைட்டுக்கு 8 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஹைட் எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹிப் சைஸ் எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட கட்டிங் வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ இது போல் என்ன பண்ணிக்கிறோம், கட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம வரைஞ்சி வச்சதுக்கு மேலேயே இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நாச்சஸ் போட்டுக்கோங்க. காலோடைய சுற்றளவுக்கு ஒரு நாச்சஸ் போடுறோம், அதுக்கப்புறம் ஹிப் சைஸுக்கு ஒரு நாச்சஸ் போடுறோம். ஸோ இந்த மாதிரி நாச்சஸ் போட்டு முடிச்சாச்சா. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி பேண்ட்டோடைய பார்த்திங்க அப்படின்னா 2 பாகமும் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பட்டியும் நம்ம கட் பண்ணி இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் பேண்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஷார்ட்டாகவே உங்களுக்கு புரிகிற மாதிரியும் பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய டைம் எடுக்காமல் கொஞ்சம் டைம்லேயே எப்படி இதை கட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்றது சொல்லியிருக்கேன். ஸோ நார்மல் பேண்ட் கட்டிங்கோ ஆர் பிளாசோ பேண்ட் கட்டிங்கோ இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியானது. ஸோ பிளாசோ பேண்ட் கட்டிங் நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராக் கட்டிங்லாம் பார்த்திங்கன்னா போட போகிறோம். ஸோ ப்ளவுஸஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெய்லியும் நம்ம போடுற வீடியோஸை வீட்டில் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.